न चला गया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இப்போ ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் ஸ்ருங்கி என்று அழைக்கக்கூடிய பிராமண சிறுவன் சமீக ரிஷி, சமீக ரிஷியின் புதல்வரான ஸ்ருங்கி என்ற பிராமண சிறுவனால் பரீட்சித் மகாராஜா சபிக்கப்பட்டது. பரீட்சித் மகாராஜா ஏன் சபிக்கப்பட்டார், ஏன் அந்த பிராமண சிறுவன் பரீட்சித் மகாராஜை சபித்து விட்டார், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். அப்போ உங்க எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. நிறைய பாகவதர்கள் பக்தர்கள்லாம் பேசியிருப்பாங்க பரீட்சித் மகாராஜோடைய சரித்திரம். பரீட்சித் மகாராஜா அபிமன்யுடைய பையன். அபிமன்யு அர்ஜுனருடைய பையன். பாண்டவர்கள் ஒருவர் அர்ஜுனன். அப்போ அந்த வம்சத்திலே கடைசி வாரிசா இருந்தது இந்த உத்தரையுடைய கருவுல பரீட்சித். அப்போ அஸ்வத்தாமன் அவர் பிறப்பால் தான் பிராமணனை தவிர பிராமணருக்கான தகுதி இழந்தவர். என்ன பண்ணாரு? இந்த கருவில் இருக்கிற குழந்தையை அழிப்பதற்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டார். அப்போ திக்கற்றவருக்கு தீனபந்து பகவானே அடைக்கலம். அப்போ உத்தரை பரீட்சித்தோடைய தாய், அபிமன்யுவின் மனைவி உத்தரையானவள் 2 கைகளையும் உயர்த்தி கிருஷ்ண கிருஷ்ணா பாகி பாகி ஜனார்தனா வாசுதேவா, எங்களுக்கு உங்களை தவிர அடைக்கலமே இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம். இந்த குழந்தை எந்த குற்றம் புரியாது, இந்த பூமியிலே வரல, இந்த குழந்தைய நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யும். எல்லோரு தெய்வத்திலும் பரமாத்மாவாக இருக்கிற பகவான் உத்தரையுடைய வயிற்றுக்குள்ளே போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போது பரீட்சித் மகாராஜா பிறக்கும் போதே இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடியே பகவானால் பாதுகாக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த பூமியில் தோன்றுவதற்கு முன்பாகவே பரீட்சித் அப்படின்னா அவர் அவருக்கு 2 பேர் இருக்கு. ஒன்று விஷ்ணுராதன், விஷ்ணுராதன், அப்புறம் பரீட்சித். தாயின் கருவில் இருக்கும்போதே விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டதுனால அந்த குழந்தைக்கு விஷ்ணுராதன் பேர். அம்மாவுடைய கருக்குள் இருக்கும்போதே பகவானுடைய 4 கரமுள்ள ரூபம் வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. அந்த வாசுதேவ கிருஷ்ணர் என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை அணிந்திருக்கார். மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், அழகான சுருள் கூந்தல், சங்கு சக்கர கதாபத்மம், கழுத்தில் கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, தலையில் மயிர்பீழி. இந்த பகவானை வாசுதேவனை நேருக்கு நேராக தரிசனம் செய்தார். பெரும் பாக்கியம் இந்த குழந்தைக்கு. ஏறக்குறைய குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்தது. பகவான் இந்த கருவில் தோன்றி அந்த குழந்தையை மீண்டும் உயிர்ப்பித்தார். அதனால இந்த குழந்தை முதல்ல பார்த்தது பகவானை தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தையை காப்பாற்றி விட்டு பகவான் மறைந்து விடுகிறார். அப்புறம் அவர் யாரை பார்த்தாலும் நான் தான் இவரை பார்த்ததோ, நான் கருவில் பார்த்தது இந்த நபர் தானா அப்படின்னு பரீட்சை பண்ணார். அது பரீட்சை பண்ணதுனால அவருக்கு பரீட்சித்துன்னு பேர். பரீட்சித் மகாராஜ் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சித் மகாராஜா இந்த பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்யறதுக்கு அதை மாவட்டங்களா பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க.
புதுசு புதுசாக மாவட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாநிலத்தையே இன்னைக்குள்ள தலைவர்களால் நிர்வாகம் செய்ய முடியல. இன்னைக்குள்ள அரசாங்கத்தினால ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ண முடியல, ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ண முடியல. ஆனால் அன்னைக்கு பரீட்சித் மகாராஜா 5000 ஆண்டுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். அனைத்து நாடுகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து. அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாகவதர். பரீட்சித்தை பற்றி சொல்லும்போது பாகவதத்தில் மகா பாகவதர்னு சொல்லியிருக்கு. ராஜேந்திரா, ராஜாக்கள் இந்திரனை போன்றவர் ராஜேந்திரன். அந்த மாதிரி பரீட்சித்தோடைய சிறப்பு. இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க தாத்தா யுதிஷ்டிர மகாராஜா பெரும் ஜோதிட வல்லுநரை கூப்பிட்டு இந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிக்கிறார். இந்த குழந்தை எப்படி இருக்கும்? அப்ப சொல்றாங்க, யுதிஷ்டிரா, இந்த குழந்தை தர்மத்தில் பின்பற்றுவதில் ராமனை போல இருப்பார், தான தர்மங்கள் செய்வதில் சிபி சக்கரவர்த்தி போலவும், பாராளும் வேந்தன் உன்னை போல உனக்கு சற்றும் குறைந்தவன் அல்ல அப்படின்னு அந்த குழந்தையோடைய மகிமைகளை எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த பிராமணர்கள், ஜோதிட வல்லுநர்கள். அப்புறம் இதையும் சொன்னாங்க, இந்த குழந்தை பாம்பு கடிச்சுதான் இறந்து போகும். அப்போ பரீட்சித் மகாராஜோடைய ஆட்சி காலம் பொற்காலம். அந்த காலத்தில் கலி உள்ள நுழையவே முடியல. தாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. கலி புருஷனால அவனுடைய வேலையை செய்ய முடியல. கலியுகம்னாலே கலகங்கள், கபடங்கள், அப்புறம் பல்வேறு மோசமான காரியங்கள் நிறைந்தது தான் கலியுகம். ஆனால் பரீட்சித் மகாராஜோட ஆட்சியில் கலி புருஷன் நுழையவே முடியல. அப்போ ஒரு நாள் பரீட்சித் மகாராஜா நகர்வலம் போகும்போது ஒரு ரொம்ப அசுத்தமான ஒருவன், அந்த கலிபுருஷன், அவன் ஒரு பசுவை துன்புறுத்துவதை கண்டார். உடனே தன் உடைவாள உருவி, அடே கலிபுருஷனே, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், அடே புருஷனே, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். அப்போ கலிபுருஷன், ஐயா, நானும் உங்கள் பிரஜை தான், என்னையும் நான் உங்கள் சரணாகதி பண்ணுறேன், எனக்கு இடம் கொடுங்க. அவர் சொன்னார், உனக்கு இடமே கிடையாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் எனக்கும் இடம் கொடுங்க, நான் உங்களை சரணடைந்த ஆத்மா. சரி, அப்படின்னா நீ இங்கெல்லாம் போய் இருக்கலாம். தியூனம் பானம் ஸ்திரியா சூனா, 4 விஷயம். தியூனம் பானம் ஸ்திரியா சூனா, மது அருந்துவது, மாமிச பக்ஷணங்களை சாப்பிடுவது, தகாத உறவு செய்வது, சூதாடுவது, அந்த இடத்துல போய் நிற்கலாம். எங்கெல்லாம் மது அருந்துகிறார்களோ அங்கே போயிரு, எங்கெல்லாம் மாமிச பக்ஷணங்களை சாப்பிட்றாங்களோ அங்கே போயிரு, எங்கெல்லாம் சூதாடுறாங்களோ அங்கே போயிரு, எங்கே தகாத உறவு செய்கிறாங்களோ அங்கே போயிரு. 5000 ஆண்டுக்கு முன்பாக கலிபுருஷன் உலகெங்கும் சுற்றி வராரு. ஒரு கடை கிடையாது, ஒரு கசாப்பு கடை கிடையாது, ஒரு விலைமாதோடைய கூடங்கள் கிடையாது, தகாத உறவு கிடையாது, சூதாட்டம் கிடையாது. அப்போ கலிபுருஷன் சொன்னார், ஐயா, உங்கள் ஆட்சியில் இதை நான் பார்க்கவே முடியலையேன்னு. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு, சந்துக்கு சந்து எல்லாமே இருக்கு. ஆனால் அன்னைக்கு கலிபுருஷன் நுழைய முடியல. அவன் சொன்னா, உங்கள் ஆட்சியில் இதெல்லாம் இல்லவே இல்லையே, எனக்கு வேற ஏதாவது இடம் கொடுங்க. ஊரெல்லாம் உலகமே சுற்றி வந்தார். கலிபுருஷன் உலகமே சுற்றி வந்தாலும் மதுபான கடைகளும் கசாப்பு கூடங்களும் பார்க்கவே முடியல அவரால். அப்புறம் சரி, அப்போ பரீட்சித் சொன்னார், நீ தங்கம் இருக்கிற இடத்துல போய் இருந்துக்கோ. தங்கம் இருக்கிற இடத்துல செல்வம், செல்வம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்துடும். மது அருந்துவாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, தகாத உறவு பண்ணுவாங்க, சூதாடுவாங்க, எல்லாம் ஒன்று ஆஃப்டர் அனதர். அப்புறம் என்ன ஆச்சு? கலிபுருஷன் தங்கம் செல்வம் இருக்கிற இடத்துல போயிருந்தார். அப்புறம் ஒரு நாள் பரீட்சித் மகாராஜா நகர்வலம் வரும்போது, இந்த சமீக ரிஷி, நகர்வலம் இல்லை, ஃபாரஸ்ட்டுக்கு போனார், காட்டுக்கு போனார். அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் காட்டில் வேட்டையாட போவாங்க. சத்திரியர்கள் தங்களுடைய பலத்தை நிரூபணம் செய்வதற்காகவும், காட்டில் உள்ள கொடிய மிருகங்கள், அங்கு வாழக்கூடிய சாதுக்களை துன்புறுத்தாமல் இருப்பதற்காகவும் சில வேளை அவங்க வீர தீர சாகசங்களில் ஈடுபடுறது உண்டு. அப்போது ஒரு நாள் பரீட்சித் மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட போன பொழுது ரொம்ப தண்ணி தாகம், தொண்டையெல்லாம் வறண்டுருச்சு, தண்ணி தாகம்.
சுற்றி எல்லாம் பார்க்குறாரு, எங்கேயாவது நீர்த்தேக்கம் இருக்கா, குளங்கள் இருக்கா, ஏரிகள் இருக்கா, கிணறு இருக்கா. பக்கத்தில் ஒரு ஆசிரமம் கண்ணுக்கு பட்டது. அந்த ஆசிரமத்தில் போனால் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். பாராளும் வேந்தன் பரீட்சித் வந்திருக்கிறார். முனிவரை வரவேற்காமல் தவம் செய்து கொண்டிருக்கிறார். உடனே அங்கே சுற்றி முத்தி பார்த்தார் பரீட்சித். ஒரு இறந்து போன பாம்பெடுத்து அந்த முனிவருடைய கழுத்தில் போட்டார். இறந்து போன பாம்பெடுத்து பரீட்சித்து கோபம் வந்து, இந்த முனிவர் வந்து நான் பாராளும் வேந்தன் வந்திருக்கேன், பரீட்சித்து வந்திருக்கேன், என்னை வரவேற்காம தவம் செய்கிற மாதிரி நடிக்கிறார் அப்படின்னு ஒரு பாம்பு எடுத்து அவர் செத்து போன பாம்பு, இறந்து போன பாம்பு எடுத்து அவர் கழுத்தில் போட்டார். திரும்பி அரண்மனைக்கு வந்துட்டார். இப்போ பரீட்சித் செய்தது சரியா தவறா நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம். பரீட்சித் மகாராஜா மகாபாகவதர், சிறந்த பக்தர், கருவிலேயே பகவானால் காப்பாற்றப்பட்டவர், பிறவியிலேயே ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவர், அவங்க தாத்தாக்கள் பக்தர்கள், அவங்க அம்மா பக்தர், அவருடைய அப்பா பக்தர், எல்லாம் வைஷ்ணவர்கள். பாருங்க, நிறைய பேர் தவறு தவறுன்னு போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்தர் செய்வாரா? செய்யலாமா? சரி, நிறைய பேர் தவறுன்னு போட்டிருக்காங்க. சரி, ஒரு வைஷ்ணவர் பரீட்சித் மகாராஜ் மகாபாகவதர். அடுத்த கேள்வி, ஏன் அவ்வாறு செய்தார்? செய்திருக்க கூடாதல்லவா? தவறு தானே. ஏன் அவ்வாறு செய்தார்? கலியின் தாக்குதல் தவறுதான். ஏன் அவ்வாறு செய்தார்? டியூ டு ஆங்கிரி, கோபத்தினால. தாகம் வந்தது, விதி, கோபம், கர்வம், ஃப்ரஸ்ட்ரேஷன். ரைட்டு, சரி. ஆனால் உண்மை என்னவென்றால், பரீட்சித் மகாராஜா செய்தது அவருடைய சுய விருப்பத்தினால் அல்ல, இது பகவானுடைய ஏற்பாடு. எஸ், இது என்னது? பகவானுடைய திட்டம். நம்மை போன்ற பக்தர்கள் தவறு செய்தால் அது கோபத்தினால, ரஜோ குணத்தினால, தமோ குணத்தினால. ஆனால் பரீட்சித்தை போன்ற ஒரு தூய பக்தர் ஒரு பிழை செய்து விட்டார்னா அதுக்கு பின்னாடி பகவானுடைய திட்டம் ஏதோ ஒன்று இருக்கிறது. பரீட்சை செய்த காரணத்தினால ஏதோ ஒரு திட்டம். அவர் இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் அவரை ஊக்குவித்து விட்டார். இல்லாட்டி பரீட்சைத்தை போன்ற மகாபாகவதர்கள் இது போன்ற தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தவறு செய்யலாம், நம்ம ஒரு பக்தரை பார்த்து திட்டலாம், கோவப்படலாம், பொறாமப்படலாம். ஏன்னா நம்மெல்லாம் ஆரம்ப நிலை பக்தர்கள், நம்மெல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்கோம், சாதனா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ரஜோகுணம் தமோ குணத்துலேருந்து வெளியில் வரவே இல்லை. நான் ஏதாவது சொன்னால் உங்களுக்கெல்லாம் கோபம் வரும், நீங்கள் ஏதாவது சொன்னால் எனக்கு கோபம் வரும். அப்போ நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள். ஆனால் பரீட்சித் மகாராஜா பிறவியில் இருந்த பக்தர். அப்போது அவர் தவறு செஞ்சது பகவானுடைய திட்டம். பகவான் என்ன பண்ணார்? தன் திட்டத்துக்கு பரீட்சித் மகாராஜா ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். அது மட்டும் இல்லை, கலியுகம் தொடங்க வேண்டியதும் பகவானுடைய திட்டம். 4 யுக சக்கரம் மாறி மாறி வரும். சத்திய, திரேதா, துவாபர, கலி. சத்திய, திரேதா, துவாபர, கலி. 4 யுகம் மாறி மாறி வரணும். அப்போ பரீட்சித்தை போன்ற ஒரு மகாராஜா அரியாசனத்தில் உட்கார்ந்துருந்தா கலி புருஷன் உள்ள நுழையவே முடியாது. அதனால பரீட்சித்தை அங்கிருந்து மாற்றணும். பரீட்சித்தை அங்கிருந்து மாற்றினாதான் கலி உள்ள நுழைய முடியும். அப்போ தான் கலியுகத்தோட வேலையை அது செய்யும். இது ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம், பரீட்சித் மகாராஜா மூலமாக இந்த பூமிக்கு, நமக்கு இந்த பூகோளத்திற்குல, இந்த பூகோளத்துக்கிற மக்கள் எல்லோருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்கப்படும். ஸ்ரீமத் பாகவதம் புராணமமலம். எல்லா புராணங்களையும் அப்பழுக்கற்ற தூய்மையானது ஸ்ரீமத் பாகவதம். அதை விட உயர்ந்த புராணமே கிடையாது. அவ்வளவு உன்னதமானது. பகவானுடைய இலக்கிய அவதாரம். ஸ்ரீமத் பாகவதம் பகவானது வேறானதே இல்லை. பகவானும் பாகவதம் வேற வேற இல்லை. பகவான் சப்த பிரம்மமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிறார். இலக்கிய அவதாரம் சொல்வார் புரோபார் பாகவதத்தை பற்றி சொல்லும்போது, ஸ்ரீமத் பாகவதம் இஸ் a literary incarnation of கிருஷ்ணா. பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரம். இதே அத்தியாயத்தில் சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட கேட்டாங்க, பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரே,
தர்மம் எல்லாம் எங்க போச்சு? 6 கேள்வி கேட்டாங்க இல்லையா? நீங்க முதல்ல படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல. ஃபர்ஸ்ட் அத்தியாயம். சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட 6 கேள்வி கேட்டாங்க. அதுல ஒரு கேள்வி என்னது? பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு, தர்மம் எங்க அடைக்கலம் கொண்டிருக்கிறது, யாரிடம் அடைக்கலம் கொண்டிருக்கிறது? பாகவதம் தான். இந்த கலியுகத்துக்கான தர்மம் ஸ்ரீமத் பாகவதம். பகவான் பாகவத ரூபத்தில் இருக்கார். அதனால இந்த பாகவதம் நமக்கு கொடுக்கணும். ஏன்னா கலியுகத்தில் கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதம் படிப்பது, கேட்பது. அதற்கான வழிமுறையும் பாகவதத்திலே சொல்லியிருக்கு. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. தினம் பாகவதம். அப்ப 2 பாகவதம், ஒரு புத்தக பாகவதர், இன்னொரு பக்தர் பாகவதர். அதுதான் அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் போடுங்க. துளயாமலவினாபி நோஸ்ரவங்கம் நாபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதாசிச. பகவத் பக்தருடன் கொள்ளும் கன நேர தொடர்பின் மதிப்பை சொர்க்கலோகங்களை அடைவதுடனோ அல்லது பௌதிகத்திலிருந்து முக்தி அடைவதுடனோ கூட ஒப்பிட முடியாது. எனவே இறக்கப் போகும் மக்களுக்குரியதான பௌதிக செழுமை எனும் உலகாயுத நன்மைகளை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? பார்த்தீங்களா? இந்த உலகத்திலேயே வைத்து மிகவும் அரிதானது, மிகவும் உன்னதமானது, மிகவும் முக்கியமானது தூய பக்தருடைய சங்கம், பக்தர் சங்கம். ஒருத்தருக்கு பக்தர் சங்கம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அவங்க பெரும் பாக்கியசாலிங்க. அவங்க தான் செல்வந்தர்கள். இந்த உலகத்திலே யார் சிறந்த செல்வந்தர்னா பக்தர் சங்கத்தில் இருக்கு. இதுதான் சைதன்ய சரிதாமிரதத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ராமானந்த ராயர்கிட்ட கேட்பார். சைதன்ய மகாபிரபுடைய ரொம்ப நெருக்கமான சகாக்கள் ஒருவர் ராமானந்த ராயர். ராமானந்த ராயருக்கும் சைதன்ய மகாபிரபு ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், உரையாடல். எங்க நடக்கும்னா, சைதன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை வந்த பொழுது கோதாவரி நதிக்கரையில் கொவூர்னு ஒரு கிராமம், இன்னைக்கு ராஜமன்றின்னு பேர். ராஜமன்றியிலிருந்து ஒரு 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 3 கிலோமீட்டர் போனால் கொவூர்னு ஒரு கிராமம், ஒரு பெரிய பாலம், கோதாவரி பிரிட்ஜை கிராஸ் பண்ணும். கோதாவரி கரையை கடந்தோன்னா கரைக்கு அந்த பக்கம் ஒரு அழகான கிராமம் கோதாவரி கரையில், கொவூர். அங்கே தான் ராமானந்த ராயர்னு ஒரு தூய பக்தர். அவர் பிறப்பால ஒரு சாதாரண குலத்தில் பிறந்தவர், ஆனால் பக்தியில் முதல் தரமான பக்தர். அப்போ சைதன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை வந்த பொழுது அவர் ராமானந்த ராயரை சந்திக்கிறார். 2 பேரும் ஒருத்தர் கட்டி தழுவி அழுகிறார். அழுது அவங்க குர்த்தால நினைச்சு போய் மகாபிரபு உடம்பெல்லாம் ராமானந்தருடைய கண்ணீர். மகாபிரபு தன் கண்ணீராலேயே ராமானந்த ராயர் அபிஷேகம் பண்றார். 2 பேரும் கட்டி பிடிச்சி அழறாங்க. அங்க இருக்கிற பிராமணருக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஏன்னா ராமானந்த ராயர் ஒரு பெரிய கவர்னர், மதராஸ் பட்டணத்தோடைய கவர்னர். அவர் குளிக்க போகும்போது அவர் ஒரு பல்லக்கில் தூக்கிக்கிட்டு நிறைய பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதி அவர் நீராட போவதற்கு கூட பிராமணர்கள்லாம் போறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். பெரிய துந்துபியில் அப்பே பிரிபி துந்துபியெல்லாம் முழங்க, மத்தளம் முழங்க, வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் செஞ்சுட்டு அந்த பிராமணர்கள் கூட ராமானந்த ராயர் கோதாவரி நதிக்கரைக்கு போனார். அங்க சைதன்ய மகாபிரபு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறார். சைதன்ய மகாபிரபு சூரியனை போல பிரகாசிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? சூரியனே பார்க்க கண்ணு கூசுது. 2 சேர்ந்து வந்தா. பௌர்ணமி நிலவும் உதய சூரியனும் சேர்ந்து வந்தா. உதய சூரியனை ஓட்டு சின்னம் இல்லை, காலையில் உதிக்கிற சின்னம் சூரிய. நீங்க உதய சூரியனை ஓட்டு சின்னம் நினைச்சுக்காதீங்க. காலையில் உதிக்கிற சூரியன் அப்படி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அந்த உதய சூரியனும் பௌர்ணமி நிலவும் சேர்ந்து வந்தார் போல மேற்கு வங்காளத்தில் கௌட தேசத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணாங்க. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யம் நித்யானந்தோ சுகோதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோன். சித்ரா மீன்ஸ் சன், சந்திரா மீன்ஸ் மூன். சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உயித்தார் போல.
சைதன்ய மகாபிரபு சூரியனை போல பிரகாசிக்கிறார். ராமானந்தராயர் ஓடி போய் மகாபுடைய பாதங்களை நமஸ்கரிக்கிறார். ஒரு தண்டம் தரையில் விழுற மாதிரி சாஷ்டாகமாக நமஸ்காரம். மகாபிரபுடி தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார் ராமானந்தராயர். 2 பேரும் அழறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்கிற பிராமணர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுங்க? இந்த கவர்னர் ஒரு சூதரர், வேலை ஒரு தொழிலாளி, இவர் இப்போ ஒரு சன்னியாசி கட்டி தழுவி அழறாரு. அந்த சன்னியாசி ஒரு கவர்னரை பிடிச்சி அழறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்க பக்தியினுடைய பார்வையில் பார்க்கல. இவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கும் போது கிருஷ்ணரும் ராதையும் நினைச்சு அழறாங்க, ராதா கிருஷ்ணர் பாவத்தில். அப்போ மகாபிரபு சொன்னார், ராமானந்தராயரே, இப்போ நிறைய பேர் உங்கள் கூட வந்திருக்காங்க, நீங்கள் போயிட்டு சாயந்தரமா வாங்க, நிறைய பேரை கூட்டின்னு வராதிங்க, யாரோ 1-2 பேர் மட்டும் கூட்டின்னு வாங்க. அப்புறம் அதே மாதிரி ராமானந்தராயர் அன்னைக்கு சாயந்தரம் 2 சேவகர்களை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டு சைதன்ய மகாபிரபு பார்க்க வந்தார். 2 பேரும் மணிக்கணக்காக பேசுவாங்க. 7 நாள் கோதாவரி நதிக்கரையில் 7 நாள் கான்வர்சேஷன். அது ஒரு பெரிய சாப்டர். அது இப்போ நம்ம பேச முடியாது, அதுக்கான டைம் இல்லை, அதுக்கான இடமும் இல்லை. அது ரொம்ப டீப்பான ஆன்மீகத்தில் உயர்ந்த உன்னதமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. ஆழமான பக்தியை பற்றி பேசுவாங்க, தூய பக்தியை பற்றி பேசுவாங்க, பிரேம பக்தியை பற்றி பேசுவாங்க, ஸ்ரீமதி ராதாராணியுடைய பாவத்தை பற்றி பேசுவாங்க, பக்தர்களே யார் உயர்ந்தவங்கன்னு பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசிட்டு வரும்போது நான் ஏன் இவ்வளோ தூரம் இதை பற்றி சொன்னேன்னா, சைதன்ய மகாபிரபு ராமானந்தராயரை பேச வச்சு கேள்வி கேட்டு அவர் பேச வைப்பார். ஏன்னா சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர், ராமானந்தராயர் அர்ஜுனனும் விசாகாவும் சேர்ந்த ஒரு அவதாரம். அதாவது கிருஷ்ணர் பகவான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் வந்த பொழுது யாரெல்லாம் அவர் லீலையில் பங்கு கொண்டாங்களோ அவங்க எல்லாருமே 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபுவாக பகவான் இந்த பூமியில் அவதரித்த போது அவருடைய சகாக்கள்லாம் வந்தாங்க. அப்போ ராமானந்தராயர் அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் பாண்டவர்கள் ஒருவர். அதே சமயம் விசாகா சக்கியோடைய எக்ஸ்பான்ஷன். பொதுவாக அர்ஜுனன் கேள்வி கேட்பாரு, கிருஷ்ணர் பதில் சொல்வார், தான் பகவத்கீதை. ஆனால் சைதன்ய சரிதாமிரதத்தில் ராமானந்தராயரை சைதன்ய மகாபிரபு கேள்வி கேட்டு ராமானந்தராயரை பேச வைக்கிறார். அதில் ஒரு கேள்விக்காக தான் இவ்வளோ விளக்கம். சைதன்ய மகாபிரபு கேட்குறார் ராமானந்தராயிட்ட, இந்த உலகத்திலேயே சிறந்த செல்வந்தர் யார்? யார் மிகச்சிறந்த செல்வந்தர்? யார் ரொம்ப பாக்கியவான்? யார் சிறந்த பாக்கியவான்? அதற்கு ராமானந்தராயர் சொல்கிறாரு, யார் ஒருத்தர் வைஷ்ணவருடைய சங்கத்தில் இருக்காரோ, பக்தர்களின் சங்கத்தில் இருக்காரோ, அவரே பெரும் பாக்கியவான், சிறந்த செல்வந்தர். சரி, யார் ரொம்ப துரதிருஷ்டசாலி? இந்த உலகத்திலேயே மிகவும் துரதிருஷ்டசாலி யாரு? பாக்கியம் இல்லாதவன் யாரு? பக்தர் சங்கத்தை விட்டு விலகி இருப்போம். யார் ஒருத்தர் பக்தர் சங்கத்திலிருந்து விலகி இருக்காங்களோ அவங்க துரதிருஷ்டசாலிங்க. பார்த்தீங்களா? அப்போ நமக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. தினமும் பக்தர்கள் சங்கம் கிடைக்குது, நிறைய சாதுக்களுடைய சங்கம் கிடைக்குது, வைணவர்கள் சங்கம் கிடைக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! பிரபுபாதருடைய கருணையால் நமக்கு எல்லா பக்தர்களுடைய சங்கமும் கிடைக்கும். ரைட். அப்போது இந்த பகவத் பக்தரோடு கொள்ளும் கன நேரம், அதுதான் சைத்தன்ய சரிதாமிர்தம். சாது சங்கே சர்வ சித்தி ஹோய், லவ மாத்திர சாது சங்கே சர்வசாஸ்திர. லவா மீன்ஸ் இப்படி சொடக்குற நேரத்தோட கம்மி, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தான். அந்த லவ மாத்திர சாது, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டு பக்தர் சங்கம் கூட ஒருத்தரை தூய்மைப்படுத்திடும். அதே பாகவதத்தில், இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோவில் என்ன சொல்லியிருக்கு? தொடர்ந்து கங்கையில் போய் குளிச்சாதான் ஒருத்தர் தூய்மை அடைவாங்க. கங்கையில் போய் தொடர்ந்து குளிக்கணும், அப்போ தான் தூய்மை அடைவோம். ஆனால் தூய பக்தருடைய நொடி பொழுது சங்கம் உடனே தூய்மைப்படுத்தணும். எத்பாத சம்ஸ்ரயா சூத முனைய பிரசமானையா, என்ன சொல்லி? எத்பாத சம்ஸ்ரயா சூத முனைய பிரசமானையா. ஓ சூத கோஸ்வாமியே, கங்கை ரொம்ப புனிதமானது. அந்த கங்கை பகவானுடைய தாமரை திருப்பாதிலிருந்து வருது. கங்கையில் போய் யாரொருத்தர் தொடர்ந்து நீராடுறாங்களோ அவங்க உடனடியாக என்னவாங்க? எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. தொடர்ந்து நீராடணும். ஆனால் பகவத் பக்தருடைய சங்கம் இருக்கு இல்லையா, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்,
லவ மாத்திரம் உடனே தூய்மைப்படுத்திடும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது பகவத் பக்தர்கள். அப்போ ஒரு முறை நாரத முனிவர் வந்து கேட்குறார் பகவான் கிருஷ்ணர்கிட்ட, பகவானே, உங்கள் பக்தர்கள் வைஷ்ணவர்கள் ஏன் இவ்வளவு சிறப்பு? வைஷ்ணவர்களுக்கு அவங்க வந்து ஏன் அவ்வளவு மங்களமானவங்க, தெய்வீகமானவங்க, எங்கு போனாலும் வைணவர்களை கொண்டாடுறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு பகவான்கிட்ட ஒரு முறை நாரதர் கேட்குறார். அப்போ பகவான் சொன்னார், இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன் நாரதா. இப்போ தான் பூமியில் ஒரு பெரிய மரத்துக்கடியில் ஒரு புழு பிறந்திருக்கு. அந்த புழுகிட்ட போய் கேளுங்க. சின்ன புழு, கம்பளி பூச்சி. சரி, நாரதர் வந்தார். அந்த புழுகிட்ட கேட்குறாரு, பக்தருடைய சிறப்பு என்னன்னு கேட்க வந்தா அந்த புழு இறந்து போயிடுச்சு. அந்த புழு என்னாச்சு, நாரதரை பார்த்த உடனே அந்த புழு வந்து இறந்து போயிடுச்சு. அஜிஜோ, என்னடா அது, என்னை பார்த்த உடனே இந்த புழு இறந்து போயிடுது, என்ன பண்ணுறது? திரும்ப வந்தார், பகவான்கிட்ட கேட்டார், பகவானே, இந்த கேள்வியை நீங்கள் இந்த புழுகிட்ட கேட்க சொன்னீங்க, அந்த புழு வந்து இறந்து போயிடுது, நீங்களே பதில் சொல்லுங்க. அப்போ பகவான் சொன்னார், இல்லை, நீ இப்போ போய் அந்த ராஜாவுடைய கோஷாலையில் ஒரு பசு வந்து கண்ணுக்குட்டி போட்டு அந்த கண்ணுக்குட்டிகிட்ட போய் கேளு, அது சொல்லுன்னு. சரி, திரும்ப நாரதர் வந்தார். இந்த கண்ணுக்குட்டிகிட்ட போய் கேட்கலான்னு போகிறார், வைஷ்ணவருடைய சிறப்பு என்ன? நாரதரை பார்த்த உடனே அந்த கண்ணுக்குட்டியாக இறந்து போச்சு. நாரதருக்கு தூக்கி வாரி போட்டு, ஜோ, கன்றுக்குட்டி, ஒரு புழு இறந்து போச்சு, சரி, ஒரு சாதாரண உயிரினம்னு சொல்லலாம். கன்றுக்குட்டி வந்து எவ்வளோ ஆஸ்பீஷியஸான அனிமல். அது பசு வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானது, எவ்வளோ மங்களமான ஜீவன். அது என்னை பார்த்தோன்னே இறந்து போயிடுத்தே, நான் ரொம்ப துரதிருஷ்டாலி போல இருக்கு அப்படின்னு. என்னை பார்த்தோன்னே ஒரு புழு இறந்து போயிடுத்து, என்னை பார்த்தோன்னே ஒரு கண்ணுக்குட்டி இறந்து போயிடுத்து, இதனடா சோதனை அப்படின்னு நாரதர் திரும்ப பகவான்கிட்ட வந்தார். பகவானே, இந்த கேள்வி கேட்க போனால் அந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிடுத்து. சரி, ஒன்றும் கவலைப்படாத, இப்போ ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ராஜகுமாரன், அதுக்கிட்ட போய் கேளுங்க. நான் போக மாட்டேன். நாரதர் சொன்னார், நான் போக மாட்டேன். முதல்ல என்னை பார்த்தோன்னே புழு இறந்து போயிடுத்து, ரெண்டாவது என்னை பார்த்தோன்னே ஒரு கண்ணுக்குட்டி இறந்து போயிடுத்து. இப்போ இந்த கேள்வி நான் போய் ராஜகுமார்கிட்ட கேட்க போக அவனும் இறந்து போனால் என்ன? ராஜா வந்து தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றிருக்காரு, ராஜகுமாரன். என்னை பார்த்தது இறந்து போயிடுச்சுன்னா, ஓ, நான் எவ்வளோ அமங்கலமானவன். இல்லை நாரதா, நீ போய் கேளு. சரி, பகவான் சொன்னது ஒரு காரணம் இருக்குமே. சரி, வந்தார், பயந்துட்டே வரார், எங்கேயாவது என்னை பார்த்துட்டு ராஜகுமாரன் இறந்து போயிடுவானோ. நேராக அரண்மனைக்கு போனார். ராஜா வரவேற்று ராஜகுமாரனுடைய அந்த குழந்தைய எடுத்து நாரதத்தை காமிக்கிறார். இந்த குழந்தை பேசுது, ஓ நாரத முனிவரே, நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். என்னுடைய கர்ம வினையினால, என்னுடைய பாவத்தினால நான் ஒரு புழுவாக பிறந்திருந்தேன். அந்த ஆன்மா பேசுது, அந்த ராஜாவோட உடம்புல இருந்த ஆத்மா நாரதட்ட பேசுது. நான் ஒரு புழுவோடைய சரீரத்தில் இருந்தேன். உங்களை தரிசனம் பண்ணதுனால எனக்கு புழுவோடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு கன்றுக்குட்டியோட வாழ்க்கை, ஒரு பசுவோடைய குழந்தையா பிறக்கிற பாக்கியம் கிடைச்சிது. அப்பயும் உங்களை தரிசனம் பண்ணேன், எனக்கு இப்போ இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, துர்லப மானுஷ ஜென்மம். மனித வாழ்க்கை ரொம்ப அரிது. அப்பேற்பட்ட ஒரு அரிதான மனித வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது உங்களை தரிசனம் பண்ணதான். ஒரு வைணவரான ஆச்சாரியனான உங்களை தரிசனம் செய்து நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு. வைணவருடைய மகிமை, எங்கெல்லாம் பகவானுடைய பக்தர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்களோ, சுற்றுப்பயணம் பண்ணுறாங்களோ, நாம ஜபிக்கிறாங்களோ, நெற்றியில் திலகமிட்டிருக்காங்களோ, நெற்றியில் திலகமிட்டிருக்கிற வைணவர்கள், துளசி மாலை போட்டிருக்கிறவங்க, நாம ஜபிக்கிறவங்க, பகவத்கீதை பாகவத பாராயணம் பண்ணுறவங்க, அவங்கள பார்க்குறதே பெரும் பாக்கியம். ஸோ ஆஸ்பீஷியஸ். அவங்கள தரிசனம் பண்ணுறதே பாக்கியம்னு சொன்னால் அவங்க சங்கத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். பிரபுபாதர் வந்து ரஷ்யாவில் மிக குறைந்த காலம்தான் இருந்தார். ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அங்கே வந்து கம்யூனிஸ்ட் வந்து அதிகம். கடவுளே இல்லைன்னு சொல்கிறோம். எந்த போதனைகளையும் எந்த மார்க்கத்தையும் உள்ள அனுமதிக்கவே மாட்டார். 1970களில் பிரபுபாதர் ரஷ்யா போனப்போ அவருக்கு யாருமே சந்திக்க முடியல. பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரஷ்யாவில். எந்த மார்க்கம் சமயம் உள்ள நுழைய அனுமதிக்கவே மாட்டார்.
அப்போது அவர் பிரபுபார் அறையில் இருக்கார், ரூமில் உட்காந்துருக்கார். 2 மாணவர்கள், ஒன்று இந்தியாவிலேருந்து போன மாணவர், இன்னொருத்தர் ரஷ்யன், 2 பேர். பிரபுபாடைய செக்ரட்டரி வந்து பிரபுபார் சமைக்கிறதுக்காக ஜாமான் வாங்க போயிருக்கார், காய்கறிகள் பழங்கள்லாம். அப்போ இவர் சந்திக்கிறாங்க. சந்தித்து அவங்க ப்ரைவேட்டாக தனியாக கூட்டிகிட்டு வந்து 2 பேர் தான் பிரபுபார் சந்தித்தார். 1970 60 70 அந்த டைமில் பிரபுபாதர் ரஷ்யா போகிறப்போ 2 நபர் தான் சந்தித்தார். இன்னைக்கு 5000க்கும் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ரஷ்யாவில் இருக்காங்க. அப்போ எப்படி? பிரபுபாதருடைய காரணமற்ற கருணை. 2 பேர் பிரபுபாதர் சந்திச்சாங்க, தரிசனம் பண்ணாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள். இந்த மாதிரி பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ, யாரையெல்லாம் சந்திச்சாங்களோ அவங்க எல்லாம் தூய பக்தரான. நாரத முனிவர் மாதிரி தான், நாரத முனிவர் மாதிரி தான் பிரபுபாதர், கலியுக நாரதர் மாதிரி பிரபுபாதர். சத்யாவிஷ் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். நாரதர் எங்கெல்லாம் போறாரோ, யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாம் பக்தராயிடுவாங்க. அவர் பேசலாம் வேண்டாம், நாரதரை பார்த்துட்டாலே போதும். மிருகாரி, மிருகங்களின் எதிரி, மிருகங்களை கொடூரமாக கொள்றவன், நாரதருடைய கருணையால் தூய பக்தரான. ரத்னாகர், வழிப்பறி செய்யும் கொள்ளைக்காரன், கொலைகாரன், நாரதருடைய கருணையால் வால்மீகி மகரிஷியான. தைத்திய குலத்தில் பிறந்த பிரகலாதன், இரண்யகசிபுவின் குழந்தை. இரண்யகசிபு அசுரர்களின் அரசன். அசுரர்களே அவனை மாதிரி ஒரு அசுரன் கிடையாது. அப்பேற்பட்ட அசுரனுக்கு பிறந்த குழந்தைய நாரதர் தூய பக்தரா மாத்திட்டார், பிரகலாதன். இப்படி நீங்க பாகவதத்தில் எங்கு பார்த்தாலும் நாரதருடைய அனுகிரகம் இல்லாமல் ஒருத்தர் பக்தராக இருக்க மாட்டார். பெரிய லிஸ்டே போடலாம். வியாசதேவர், பிரகலாதன், துருவர், இப்படி ஒரு லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். அதே மாதிரி தான் பிரபுபாதர். அதனால தூய பக்தருடைய சங்கம் நம்ம கிடைக்கிறது பெரிய பாக்கியம். இன்றைக்கும் பூமியில் வந்து பிரபுபாடைய சீடர்கள்லாம் இருக்காங்க. பிரபுபாதரை நேரடியாக சந்தித்தவங்க, பிரபுபாட்ட ஆசீர்வாதம் வாங்கினவங்க, தீட்சை வாங்கினவங்க, சன்னியாசம் எடுத்துட்டவங்க, பிரபுபாடைய சேவையில் இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி மகாத்மாக்கள் பாகவதர்களை நாம் சந்திப்பது பெரும் பாக்கியம். அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். சென்னையில் பானுசாமி மகராஜ் இருக்கார், அப்புறம் அதாவது திரு ஜெயபதா சாமி குரு மகாராஜ், ராதாநாத் மகாராஜ், லோகநாத் மகாராஜ், இவங்கெல்லாம் வந்து பிரபுபாவுடைய நேரடி சீடர்கள். அவங்கள தரிசனம் பண்ணுறதும் அவங்ககிட்ட இந்த பாகவதம் கேட்குறதும் பெரும் பாக்கியம். ரைட், அடுத்த ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். கோ நாம திருப்தியே தசவித் கதாயாம் மகத்மயகாந்த பராயணஸ்ய நாந்தம் குணானாம் அகுணஸ்ய ஜக்முர் யோகேஸ்வராயே பவ பத்மமுக்கியா. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, கோவிந்தரே மிகச்சிறந்த ஜீவராசிகளுக்கும் தனிப்பட்ட புகலிடமாக விளங்குகிறார். அவரது திவ்யமான இயற்கை குணங்களை சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் போன்ற யோக சக்தியின் தலைவர்களாலும் கூட அளவிட முடியாது. அமுதத்தை ரசத்தை சுவைப்பதில் கைதேர்ந்த ஒருவரால் அவரை பற்றிய செய்திகளை கேட்டு எப்பொழுதாவது முழுமையாக திருப்தி அடைய முடியுமா? பார்த்தீங்களா, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாது. இதை வந்து பகவத்கீதையில் பகவானே உறுதி செய்கிறார். பகவத்கீதையினுடைய 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகம் 10.2 அதில் பகவான் சொல்றாரு, அர்ஜுனா நமே விது சுரகனா பிரபவம் நமே விது சுரகனா நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷியக அகம் ஆதிரிகி தேவானா மகர்ஷி நாம்ச சர்வசக. அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது லீலைகள், மகிமைகள், அவரது செயல்கள் எல்லாம் திவ்யமானது. அது வந்து மாபெரும் தேவரான பிரம்மதேவர், மகாதேவர். நமேவிது சுரகனா, சுரகனான தேவர்கள், அசுரகணம்னா அசுரங்கள். நமேவிது சுரகனா பிரபவம் நமகர்ஷேக, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்கள், மகா ரிஷி, பிருகு, புலஸ்தியர், பராசரர், இந்த மாதிரி மகா ரிஷிகள் கூட அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது? அகம் ஆதிரிகி தேவானாம். கிருஷ்ணர் வந்து தேவாதி தேவன், தேவர்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கார், படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்கார்.
அதனால கிருஷ்ணரை யாராலும் அளக்க முடியாது. அப்போ நல்லா யோசிச்சு பார்ப்போம். மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளுமே பகவானை உணர முடியாத போது ஒரு சாதாரண அல்ப ஜீவராசி சாதாரண அல்ப ஜீவராசி நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அது பகவானுடைய கருணையும் ஆச்சாரியனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான், பக்தி தொண்டால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டால மட்டும்தான் பகவான் கிருஷ்ணரை உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும். சரி, இதே ஸ்டேட்மெண்ட்டை 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகத்தில் 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார். அதே 10ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் உறுதிப்படுத்துறார். அர்ஜுன் என்ன சொல்றாரு? சர்வவேத கிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவா நகீதே பகவன் வித்துர் ந விதுர் தேவன் தானவா. கிருஷ்ணா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையை நான் ஏத்துக்கிறேன். 10 அத்தியாயம் வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு புரிஞ்சு போயிடுது. 10ஆவது அத்தியாயம் வந்தோடனே அர்ஜுனனுக்கு புரிஞ்சு போயிடுது. 10ஆம் அத்தியாயம் என்ன புரிஞ்சு போயிடுது அர்ஜுனனுக்கு? கிருஷ்ணர் தான் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதனால நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். சர்வவேத கிருதம் மன்யே மா வசதி கேசவா நகீதே பகவன் வித்துர் ந விதுர் தேவன தானவா. உங்களது வைபவங்களையும் மகிமைகளையும் தானவர்களும் தைத்தியர்களும் தேவர்களும் அறிய மாட்டார்கள். பார்த்துக்குங்க. நம்ம என்னடான்னா, இந்த பகவானுடைய சிருஷ்டிப்பு இருக்கு இல்லையா, அந்த சிருஷ்டிப்பு நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எண்ணற்ற அண்டங்கள் பகவானுடைய ரோமத்திலிருந்து வருது. பிரம்மதேவர் சொல்றாரு, அது பகவான் கிருஷ்ணர்கிட்ட இல்லை, கிருஷ்ணருடைய விரிவங்கமான மகாவிஷ்ணு. பகவான் கிருஷ்ணருடைய விரிவங்கமான மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கார். காரணக்கடல். ஏ கார்ணவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோம கூபா ஆதார சக்தி மவலம்ப பரம்ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. என் கை மேலே இருக்கோ? சரி, அதாவது காரணக்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுடைய ரோமத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. அந்த 14 லோகத்துக்குள்ள ஒரு பூலோகம். அந்த பூலோகத்துக்குள்ள ஒரு பகுதி தான் பாரத பூமி. அந்த பாரத வருஷத்துல ஒரு பகுதி தான் தென்னிந்தியா, தக்ஷின் பாரத். அதுல ஒரு பகுதி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் சென்னை, கடற்கரை பக்கம். அங்கே உட்காந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் குரு இருக்கா இல்லையா எப்படி புரிஞ்சிக்க முடியும்? முட்டாள்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. பக்தி செய்தால் அல்லாது தூய பக்தரின் சங்கத்தில் இல்லாமல் பகவானை புரிஞ்சிக்க முடியாது. சரி, அடுத்த ஸ்லோகம் 15th verse. தன்னோ பவான் வை பகவத் பிரதானோ மகத்தமேகாந்த பராயணஸ்ய ஹரேருதாரம் சரிதம் விஷுத்தம் சுஷ்ருஷதாம் நோ விதனோதி வித்வன். சூத கோஸ்வாமியே, பரமபுருஷர் தங்களுடைய வழிபாட்டுக்குரிய முக்கிய பொருளாக இருப்பதால் தாங்கள் சிறந்த அறிஞராகவும் பகவானின் தூய பக்தராகவும் விளங்குகிறீர்கள். எனவே பௌதிக கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவானின் லீலைகளை பற்றி கேட்டறிய நாங்கள் ஆவல் கொண்டிருப்பதால் தயவு கூர்ந்து அவற்றை விவரிக்க வேண்டுகிறோம். இதுதான் கேட்பவனுக்கான தகுதி. பகவானை பற்றி கேட்கறதுக்கான தகுதி என்னது? ஆர்வமாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். எப்போ பாகவதம் சொல்லுவாங்க, எப்போ ஹரிகதா சொல்லுவாங்க, எப்போ நடக்கும், எப்போ பக்தர் சங்கம் அடிக்குன்னு ஏங்கி கொண்டிருக்க வேண்டும், காத்து கொண்டிருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்கும். ஒரு முறை 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபுரு இந்த பூமியில் இருந்த பொழுது, 500 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயர்கள் இந்த பூமியை ஆண்டு வந்தாங்க. இந்தியா முகலாயருடைய கட்டுப்பாட்டில் இருந்து. அப்போ என்ன பண்ணாங்க, சில முகலாய மன்னர்கள் வைணவர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. எங்கே? பெங்கால் என்ன நடந்ததுன்னா, வைஷ்ணவர்கள் ஜெயிலில் போட்டாங்க. நாம ஜபிச்சு போனாங்க, ரோட்டில் கீர்த்தனம் பாடினாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் என்ற ஒரு பக்தர், தூய பக்தர், மகாபிரபுடைய நித்தியமான சகாக்கள் ஒருவர், க்ளோஸ் அசோசியேட். ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலில் போட்டார். ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்குள்ளே வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஜெயிலில் இருக்கிற பக்தருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்.
ஆஹா, ஹரிதாஸ் தாக்கூர் யாரு? நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூரை தரிசனம் பண்றது பெரும் பாக்கியம். அவரை தரிசனம் பண்றதே பெரும் பாக்கியம்னு அவருடைய சங்கம் நமக்கு கிடைக்க போகுது. அவர் ஜெயிலுக்குள்ள வரப்போறாரு அப்படின்னு அவருடைய வருகைக்காக ஏங்கிட்டு இருக்கேன். எப்போ வருவாரு, ஹரிதாஸ் தாக்கூரை எப்போ பார்க்க போறோம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்குள்ள வந்த உடனே இந்த பக்தர்கள்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன பிரார்த்தனை பண்ணாங்க? ஓ ஹரிதாஸ் தாக்கூரரே, நீங்கள் பகவான் கிருஷ்ணருக்கு மிக சைத்தன்யமாக மிக பிரியமானவர், மகாபிரபுடைய மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்கள் சீக்கிரம் விடுதலை ஆகணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்கெல்லாம் நினச்சிட்டாங்க ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நீங்கள் விடுதலை ஆகி போயிடுவீங்கன்னு சொல்லுவார். ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொன்னார்? நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே இருங்கன்னு. நீங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளேயே இருங்க. அவங்களாம் ஷாக் ஆகிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகிப்போச்சு. என்னடா அது, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து விடுதலை ஆகி போங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுவார், பார்த்தா ஜெயிலுக்குள்ளே இருங்கன்னாங்க. அப்புறம் அவங்க ஒரே முகம்லாம் பார்த்தா வாடி போச்சு. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், நான் ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி சொன்னேன்னா, நீங்கள் ஜெயிலுக்கு வெளியில் இருந்த பொழுது வைஷ்ணவருடைய சங்கத்துக்காக இவ்வளோ ஆர்வம் காமிக்கல. எனக்கு எப்போ வைஷ்ணவர் சங்கம் கிடைக்கும், நான் எப்போ வைஷ்ணவர்கிட்ட வந்து கேட்பேன், எப்போ சேவை பண்ண போவேன். ஆனால் ஜெயிலுக்குள்ளே வந்தோடனே அடடா வைணவர்களை பார்க்க முடியலையே, சேவை பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் அதிகமாகிடுது. அதனால வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஜட உலகத்தில் அறியாமையில் பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை இதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும். தேவையில்லாத கவலை, பயம், குழப்பம், பல்வேறு வழிபாட்டு முறைகள், பகவான் கிருஷ்ணரை மறந்து போய் அறியாமையில் இருக்கும். அப்போ பக்தர் சங்கத்தில் வந்த உடனே நம்முடைய குழப்பங்கள்லாம் நீங்கிடும். எப்படி சூரியனை கண்ட பனி விலகுது போல். இப்போ பனிக்காலம் இல்லையா, நல்ல பனி பெய்யும். சூரியன் வந்த உடனே பனிகள்லாம் மறைஞ்சு போயிடும், பனியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதே போல் நமக்கு தூய பக்தருடைய சங்கம் வந்து வந்துட்ட உடனே என்னாகும், நம்ம இதயத்திற்குடைய அறியாமை, பயம், ஏக்கம், கவலை எல்லாம் விலகிடும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானின் மகிமைகள், லீலைகள் எல்லாம் நமக்கு ஒன்று ஒன்றா ரிவீல் ஆகும். அப்படியே அதான் இங்கே சொல்கிறாங்க, எவ்வளோ ஆர்வம் வரும். சௌனகாதி முனிவர்கள் ரொம்ப ஆர்வமாக சூத கோசாமியை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ ஒன்று இங்கே என்ன விஷயம்னா, கேட்பவர்களுக்கு பாகவதம் கேட்குறவங்களுடைய தகுதி என்ன, ரெண்டாவது சொல்கிறவருடைய தகுதி என்ன, பாகவதம் பேசுறவருடைய தகுதி என்ன. பரமபுருஷர் தங்களுடைய வழிபாட்டுக்குரிய முக்கிய பொருளாக இருக்கிறார். அப்போது சூத கோசாமி ஏன் சொல்கிறதுக்கு, பாகவதம் பேசுறதுக்கு, சூத கோசாமி ஏன் பாகவதம் பேசுறதுக்கு தகுதி வாய்ந்தவர்? அவர் எப்போவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதங்களை சேவனம் செய்து கொண்டே இருக்கிறார். சததம் கீர்த்தயந்தோமா எதந்தஷ திடப்ரதா, உறுதியான மனதோடு எப்பவுமே பகவானை வழிபட்டு கொண்டே இருக்கிறார். பரமபுருஷர் தங்களுடைய வழிபாட்டுக்குரிய முக்கிய பொருளாக இருப்பதால் தாங்கள் சிறந்த அறிஞராகவும், சிறந்த பக்தராக இருந்தாலும் சிறந்த அறிஞராக இருக்க முடியும், அறிஞராகும், பகவானின் தூய பக்தராகும். இதுதான் பாகவதம் பேசுறவருக்கான தகுதி. பாகவதம் பேசுறதுக்கான தகுதி என்னது? பகவானுடைய தூய பக்தராக இருக்கணும், அதுக்கப்புறம் அவர் பக்தி தொண்டில் சிறந்து விளங்கணும், பகவானை எப்பொழுதும் பகவானை சரணாகதி பண்ணி எப்பவும் அவர் ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். சததம் கீர்த்தயந்தோமாம், அதான் மகாத்மா மகாஜனுடைய அறிகுறி என்னது? சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்த சதிடப்ரதா நமசந்தஷ்யமாம் பக்தியா நித்தியுக்தோ பாசதே. இத்தகு மகாத்மாக்கள் எப்பொழுதும் என்னை வழிபட்டு கொண்டு என் புகழ் பாடிக்கொண்டு எனக்கு சேவை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால இது பாகவதம் பேசுறதுக்கான தகுதி. கேட்கறதுக்கான தகுதி என்னது? பௌதிக கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவான் லீலைகளை பற்றி கேட்டறிய நாங்கள் ஆவல் கொண்டிருப்பதால் தயவு கூர்ந்து அவற்றை விவரிக்க வேண்டுகிறோம். ஸோ கேட்குறவங்க ஆர்வமாக இருக்கும்போது சொல்கிறவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ரொம்ப அழகான வர்ணனை. ஸோ இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜோடைய சரித்திரத்தை கேட்பது, பாடுவது, நினைவில் கொள்வது பெரும் பாக்கியம். பக்தர் சங்கத்தில் வந்து இது மாதிரி தமிழ் கீதா நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பக்தர்கள்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து பகவானுடைய லீலைகளை பாடுவது, கேட்பது, நாம ஜபிக்கிறது, இது மூலமாக நம்ம ரொம்ப சுலபமாக இந்த சம்சார சாகரம்
பிறப்பு இறப்புங்கிற துன்பம் நிறைந்த இந்த சமுதாயத்தில் பௌதிக துன்பத்திலிருந்து பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை இதுலேருந்துலாம் விடுபடும். எப்போ நம்ம பௌதிக ஆசை போவோம்? நம்ம இதயத்தில் பௌதிக ஆசை கொழுந்து விட்டு எரியுது. பௌதிக பற்றுதல் இதெல்லாம் எப்போ போகும்? தூய பக்தர்கிட்ட பாகவதம் கேட்கும்போது அவங்களுக்கு சேவை பண்ணும்போது. நம்மை போன்ற பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பிரபுபாதர் ஒரு சீடர்கள் சொன்ன பாகவதத்தை கேட்கறது படிக்கிறதுனால பிரபுபா ரொம்ப அழகாக பாகவதத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். சீடர்கள்லாம் ரொம்ப அழகாக உபன்யாசம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது, பாடும்போது, படிக்கும்போது நம் இதயம் தூய்மை அடைந்து நாமளும் ஒரு நாள் தூய பக்தர்கள் தளத்துக்கு உயரும். ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.